இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி போட போகிறேன் அப்படின்னா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுமாறுது. இந்த சோப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா மேஜிக் கர் சோப். இது உண்மையாலுமே ஒரு மேஜிக் சோப் தான். ஆனால் இது எந்த மாதிரியான மேஜிக் பண்ணுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சோப்பை பற்றி எக்கச்சக்க பேர் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. சாதாரண இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு தமிழ் நடிகர்களாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், இந்த சோப்பை பற்றி நிறையா பேர் அப்படியே அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படியே நேச்சுரலாக இருக்குது, கலராக மாறிடலாம், உங்களோட கருப்பான ஸ்கின்னை கூட ஒயிட்டாக மாற்றிடுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வீடியோ நீங்கள் இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நானும் வாங்கினேன். இது இதோட 2ஆம் டைமோ 3ஆம் டைமோ நான் வாங்கியிருக்கேன். இந்த சோப்பு இது 2 சோப்பு இருக்கும் இதுக்குள்ளே. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் இதில் ஆல்ரெடி ஒரு சோப்பு யூஸ் பண்ணிட்டேன். இந்த காலியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலியாக இருக்கிற இடத்துல இன்னொரு சோப்பு ஒன்று இருக்கும். நான் ஒரு சோப்பை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சோப்பு மட்டும் வச்சுருக்கேன். உள்ளே இந்த சோப்பு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பின்னாடி பக்கம் இப்படி இருக்கும் சோப்பு. ஒரு இலையோட வடிவம் மாதிரி இருக்கும், அச்சு மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சோப்புக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு லேபிள் வச்சுருக்கோம். அப்படியே சில பேர் அப்படியே ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா. இது எப்படி சேலஞ்ச் பண்ணுறாங்க, 7 நாளில் நம்மளுடைய ஸ்கின் ரிமூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. நானும் அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேங்க. 7 நாளே என்னோடய ஸ்கின் அப்படியே சுத்தமாக அப்படியே டேன் ஆகிறதெல்லாம் தெரியுது. வா, உண்மையாலுமே இது ஒரு மேஜிக் சோப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்படி சொல்கிற எல்லாருமே இந்த சோப்பு கம்பெனிக்கிட்ட, நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஆட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இந்த சோப்புக்கு. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சோப்பை உண்மையிலே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாங்களான்னு தெரில. அந்த வீடியோக்காக வேணால் அப்போதைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களோ ஒழிய அவங்களே இந்த சோப்பை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே அதுக்கு முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை அதிகமாக சேல் பண்ண முடியும். அப்படி வந்த ஒரு ப்ராடக்ட் தான் இதுவுமே. இதில் என்ன குவாலிட்டி இருக்குது, இது நம்ம உண்மையிலே நம்மளுடைய நிறத்தை கருப்பாக இருக்கிற நிறத்தை கொஞ்சம் வெள்ளையாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்காது. இந்த உலகத்தில் அப்படி ஒரு சோப்புன்னு கிடையாது, அப்படி ஒரு சோப்பும் கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினலான கலரு ஒரிஜினலாக தான் இருக்கும். இந்த சீரம் சொல்லிட்டு க்ரீமு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கள்ல சில பேர் அப்படி வாங்கி போட்டு வேணால் கலராக இருக்கலாம், தெரில. நான் என்னென்னு தெரில. நேச்சுரலாக இருக்க கலர் தான் இருக்கும். ஆனால் நேச்சுரலாக இருக்கிற கலர்லேருந்து ஒயிட்டாக மாறணும் அப்படின்னா, ஓரளவுக்கு கலர் நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்ல கலராக வரணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், பழங்கள் நிறையா, ஜூஸுகள் நிறையா, இயற்கையான ஜூஸுகள் நிறையா வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்மளுடைய கலர் மாறும். நம்மளுடைய இந்த ஸ்கின்னெல்லாம் ஓரளவுக்கு ஷைனிங்காக சாஃப்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் ஸ்கின்னு நம்ம இன்னும் ஷைனிங்காக வரணும், அப்படியே நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு சாதாரண ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வீட்டில் சாப்பாடு செய்கிறோம், வடிப்பாங்க. சில பேர் குக்கரில் இருக்காங்க, சில பேர் சாப்பாடு வடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வடிக்கிற தண்ணியில் மூஞ்சி கழுவலாம். அந்த வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கழுவிப்பாங்க பார்த்தீங்களா தண்ணி, அந்த அரிசி கழுவுற தண்ணியில் மூஞ்சி கை கழுவலாம், குளிக்கவே செய்யலாம். அப்படி நீங்கள் குளிச்சுட்டு ஒரு 40 நாள் 50 நாள் தொடர்ந்து அதிலே வந்தீங்கன்னா கூட அப்படியே கூட வர்றதுக்கு கொஞ்சம் பலன்னு அந்த ஷைனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணி வருமா அப்படின்னு கேட்டால் தெரில. இந்த சோப்பை நான் 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கருப்பு தான். வீடியோவில் கூட கொஞ்சம் ஷைனிங்காக தெரில, அது கேமராவில் கொஞ்சம் அந்த இது ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி நேச்சுரலே நான் கருப்பு கலர் தான். இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இதோட 2ஆவது பேக்கோ 3 இதோட 3 வாங்கியிருக்கேன். 3னா ஒரு இதுக்குள்ளே 2 இருக்கும். 2 4 6 சோப்பு. 6 சோப்பில் 5 முடிஞ்சிருச்சு. இதில் 1 இருக்குது. 5 முடிஞ்சிச்சு, இன்னும் இதில் 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன கலர் இருக்கணும்
அதே கலரு அப்படியே தான் இருக்கேன், சிவப்பாலாம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சோப்புடைய வந்து மெயினான பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள், இந்த சோப்பை வந்து நான் வேறு இடத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஊருக்கு 3 நாள் யூஸ் பண்ணால் ஊருக்கு போயிட்டேன். யூஸ் பண்ணல, 3 நாள் யூஸ் பண்ணல, ஊருக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு வந்து நான் சிந்தால் சோப்பு தான் போட்டு குளிப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் தான் அந்த சோப்பு மாறினேன். அந்த சோப்பை போட்டு குளிச்சுட்டு ஒரு 3 நாள் இந்த சோப்பை யூஸ் பண்ணாமல் இருக்கமே, நான் நார்மலாக இருந்த கலரை விட அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்பவும் கருப்பான மாதிரி, அப்படியே ஸ்கின்னெல்லாம் அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படியே எனக்கு. அதனால தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை, இது உண்மையிலே மேஜிக் சோப் தான். ஆனால் இது எந்த மாதிரி மேஜிக் பண்ணுது அப்படின்னா, இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ கலரு, இப்போ ஒயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒயிட்டாக இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக கருப்பாக ஆரம்பிச்சு, அப்படியே ஸ்கின்னெல்லாம் டல்லாக ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி ஆச்சு. அதனால் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அப்படி ஆகிருக்குமா ஆகலையான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஆனதை மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறேன். மற்றபடி இந்த சோப்பை வந்து தப்பாக காட்டணும், தவறான ஒரு ப்ராடக்டாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கு எப்படி இந்த ப்ராடக்ட்டு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்க பேருங்க அந்த சோப்புக்கு வந்து ஒரு விளம்பரப்படுத்துறது. இது ரீசெண்டாக வந்த சோப்பு தானா, இல்லை இது ரொம்ப வருஷமாக இருக்கான்லாம் கேட்டால் தெரில. நான் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இந்த சோப்பை பற்றி அதிக விளம்பரத்தை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சோப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த சோப்பில் வந்து க்ரீம் வேறு இருக்குது, மூஞ்சிக்கு தடவுற க்ரீமு, ஆயில், இந்த கம்பெனி இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல, இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தான் விட்டேன். அப்படியே ஆப்போசிட்டாக கலர் அப்படியே இருக்கிறத விட ரொம்ப நார்மலாக நான் இப்போ ஒரு நிறத்தில் இருக்குது அப்படின்னா, அதை விட கொஞ்சம் வந்து கலர் வந்து கருப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு பாடி வந்து. அதனால தான் அது வந்து மேஜிக் சோப்பு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அதை மேஜிக் சோப்புன்னு அவங்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறது தெரில. இந்த சோப்போட விலை, இந்த 2 சோப்போட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 389 ரூபா இதில் போட்டிருக்கு. இங்கே 300 தெரில சரியா, 389 ரூபா வீடியோவில் தெரில, நான் சொல்கிறேன் எம்ஆர்பி. ஆனால் நான் வாங்கினது வந்து ஆன்லைனில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 265 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த 2 சோப்போட விலை வந்து 265 ரூபாய்க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்போதைக்கே வாங்கும்போது இதே மாதிரி 3 இது வாங்கியிருக்கேன். 3 பேக்கு, 1 2 பீஸுங்கன்னா 2 நாள் 6 இருக்குது, மொத்தம் 6 இது வாங்கியிருக்கேன். இதே மாதிரி சோப்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு உண்மையிலே அந்த கலர் சேஞ்ச் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும்தான் இப்படி வந்து இந்த மாதிரி இந்த சோப்பை விட்டோன்னே கருப்பாச்சா, ஸ்கின்னெல்லாம் கருப்பாச்சா, இல்லை உங்களுக்கு அதே மாதிரி ஆகியிருக்கா அப்படின்றது தெரில. ஆனால் இந்த சோப்போட வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு ஜீரகம், வித்தியாசமான ஒரு வாசனை இல்லை, வித்தியாசமான வாசனை இல்லை, இது பழக்கப்பட்ட வாசனை. இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பழக்கப்பட்ட வாசனை தான். ஆனால் எந்த வாசனை டக்குன்னு புரியலை. இதில் என்னென்ன கலந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதில் சரியாக நான் படித்து பார்க்கல. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த சோப்பில், இந்த சோப்பில் மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, மற்ற நம்ம இப்போ நிறையா சோப்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான்லாம் வந்து என்னென்ன சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, லைபாயி, சிந்தால், ஹமாம், மெடிமிக்ஸு, மைசூர் சாண்டலு, அப்புறம் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சோப்பு இருக்கும், அது என்னமோ ஒரு சோப்பு தான், பியார்ஸ், அந்த சோப்பு. இந்த மாதிரி நான் நிறையா சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சோப்புலலாம் இல்லாத ஒரு விஷயம் இந்த சோப்பில் இருக்குது. அது என்ன தெரியுங்களா, அந்த சோப்புலாம் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு குளிக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது 1 வாரம் வரைக்கும் தான் அந்த சோப்பில் உள்ள இருக்க வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து போயிடும். சோப்பு ஒரு பாதி இருக்கவங்களையே, பாதி சோப்பு போட்டு குளிச்சோம்னா பாதி சோப்பு இருக்குள்ளே அந்த வாசனை போயிடும்.
எந்த சோப்பாக இருந்தாலும் போய்டும். ஆனால் இந்த சோப்பில் அப்படி இல்லைங்க. அதான் அந்த ஒரு சோப்பில் என்னென்னா, நானும் இந்த சோப்பு கரையிற வரைக்குமே அந்த சோப்பில் இருக்கிற வாசனை அப்படியே இருக்குது. அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அந்த சோப்பில். நம்ம கரைச்சி அந்த சோப்பு கரைஞ்சி முடிகிற வரைக்குமே வந்து அந்த வாசனை இருக்குது. எத்தனை நாள் நீங்கள் போட்டு குளிச்சிங்கனாலும் அவ்வளோ நாள் வரைக்குமே இந்த இது வந்து இருக்குது, வாசனை இருக்குது. அந்த பொறுத்த வரைக்கும் இந்த சோப்பு வந்து நல்லா இருக்குது. ஸோ ஆனால் எக்கச்சக்க பேர் இந்த சோப்புக்கு வந்து விளம்பரப்படுத்துறது. கொஞ்சம் நஞ்ச பேரா எங்கே திறந்தாலும் அப்படியா இப்படியாச்சு, நான் கலர் ஆகிட்டேன், சூப்பராகிடுச்சு, உண்மையிலே மேஜிக் சோப்பு அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இஷ்டத்துக்கு காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களையும் ஃபாலோ பண்ணி நம்பி இதை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள உங்கள் ஃபாலோவர்ஸை தயவுசெய்து ஏமாற்றாதீங்க. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு இந்த ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு 3 மாதம் கூட வேணாங்க, ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதத்துக்காவது போட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா போடுங்க. காசை வாங்கிட்டு தயவுசெய்து காசு இருக்குது வாய் இருக்குது அப்படிங்கிற பேரில் இஷ்டத்துக்கு வந்து போடுறது, அது இப்படி இருக்குது, இந்த சோப்பு இப்படி இருக்குன்னு, இதெல்லாம் வந்து உங்களுக்கே அசிங்கம் இல்லையா? தயவுசெய்து கேட்குறேன். உங்களெல்லாம் வந்து பிடிச்சி போய் தானே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிடிச்சி போய் தானே ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க உங்களை. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி தானே. இதில் என்ன கெமிக்கல் கலந்துருக்கு, என்ன அது, இதை போட்டால் அது ஸ்கின்னுக்கு எதாவது பாதிப்பு வருமா, என்ன லேப் டெஸ்ட் எடுத்தீங்களா நீங்கள் போயிட்டு? எதுவுமே கிடையாது. ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த சோப்புக்கு, அந்த சர்டிஃபிகேட் உண்மையிலேயே அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சா, இல்லை அவங்கள ஃபேக்காக அடித்து கொண்டு வந்து கொடுத்தவங்கள பேச சொல்கிறாங்களா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் காசு கொடுக்குறாங்க, நம்மளும் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடுவோம், ஏன் எக்கேடு கேட்டால் போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு வாங்கிட்டு ஒரு வீடியோவை பேசி விட்டு போயிடுறது வாங்கியிருக்குன்ற பேரில். அதான் பணம் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. அதனால் யாரையும் குத்த சொல்லி ஒன்றும் இல்லை. இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு அடுத்து இந்த சரக்கு அடிக்கிறத கூட ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒயின் ஷாப்பில். அதுக்கும் வந்து ப்ரைவேட் நிறுவனங்கள் எதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரைவேட் நிறுவனம் வந்து இந்த சரக்கை வாங்கி குடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியும் இருக்குது சில இந்த பீரு, கிங்ஃபிஷரு, ஏதோ ஒரு பீர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கிரிக்கெட்டு பார்க்குறப்ப ஐபிஎல் பார்க்குறப்பலாம் இடையில அந்த விளம்பரம் வரும், அதுவும் வருது. ஆனால் வந்து நம்ம மாதிரி இந்த சாதாரண ஆட்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஆட்கள், ஃபேஸ்புக்கில் இருக்க ஆட்கள், அவங்க யாருமே தான் அந்த மாதிரி சரக்கு ப்ரொமோஷன் பண்ணல. வர்ற காலகட்டத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, வந்தாலும் வரும். ஏன்னா அந்தளவுக்கு நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இந்த சோப்பை ஏன் இவ்வளோ நேரம் அந்த சோப்பை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சோப்பு மட்டும் கிடையாது, இந்த சோப்பை இவங்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணதுனால இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாந்ததில் நானும் ஒரு ஆள். அதுக்காக தான் வந்து இந்த சோப்பை வந்து சொல்கிறேன். என்னைய இந்த சோப்பு கலராகவும் ஆக்கலை, ஒன்றும் ஆக்கலை. இந்த சோப்பை யூஸ் பண்ணா விட்டால் என்னோடய கலரு தான் அந்த கொஞ்சம் மாறுது. நார்மலாக இருக்கிற கலரோட கொஞ்சம் கருப்பாக தான் ஆகுது ஒழிய இந்த சோப்பு வந்து கலராக்கலை. இது வந்து இந்த சோப்பு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சிங்களேன், இந்த குடிக்கு அடிமை ஆக்குறவங்க, குடியில் இருப்பாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு வந்து சில விளம்பரங்கள்லாம் வரும். குடிகாரங்களாக இருக்கீங்களா, இந்த முட்டாயை போடுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3, 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு விளம்பரத்தை பார்த்துருக்கேன். இப்போ இருக்கும், டிவிகள்லே சில பேர் போடுவாங்க. இந்த ஏதோ ஒரு இது மட்டும் ப்ரொமோஷன் பண்ணுற டிவின்னு ஒன்று இருக்குமே, பேரே சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பொருள்கள்லாம் விற்கிற டிவி, பொருள்களை மட்டுமே போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு டிவியில். அந்த டிவிலெலாம் போடுவாங்க. அது நீங்கள் குடிச்சு உங்கள் வாழ்க்கையே வீணாக போச்சா, எங்களோட இந்த ஒரு மாத்திரை போதும், இந்த ஒரு இதை போய் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படிவாங்க. என்ன அப்படின்னா அதுவும் ஒரு போதை மாதிரி தான். இப்போ ஒரு மிட்டாய் திங்கிறோம், ஒரு குடியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மிட்டாய் திங்கிறோம்னா
இந்த மிட்டாய் வந்து விலை ஏற ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது வியாபாரம் அதிக வியாபாரம் விற்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னாகும், அப்படியே டவுன் ஆகும், சரக்கை நிப்பாட்டிடுவோம். அப்புறம் இந்த மிட்டாயை போட்டு போட்டு பழக்கமாகி அதை நிப்பாட்ட முடியாத அளவுக்கு ஆகி போயிடும். அப்படி தான் வந்து ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சோப்பை போட்டுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இந்த சோப்பை விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு கருப்பாக போயிடும். ஆஹா, சோப்பை விட்டதுனால தான்டா நம்ம பாடி எப்படி ஸ்கின் வந்து கருப்பாக போச்சு, அப்படின்னா அந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை. அப்போ இதோட மார்க்கெட்டிங் ஏறிக்கிட்டே இருக்கும், இந்த கம்பெனிக்காரன் நல்லா வாழ்வான். அப்படி தான் இருக்குது இந்த சோப்பு. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி நடந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி இதை வந்து தனியாக வந்து இந்த சோப்பு கம்பெனிக்காரங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. யாருன்னு தெரியாது, என்னான்னு கூட தெரியாது. பின்னாடி போட்டு கூட சரியாக படித்து கூட பார்க்கல, ஒன்றும் கூட படித்து கூட பார்க்கல. நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் எனக்கு அப்படி இருக்குது, அதனால மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு ப்ரொமோஷன் பண்ணதை பார்த்து நானும் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட காசு தான் வீணாக போச்சு. இதில் இருக்க 2 சோப்போட விலை வந்து 265 ரூபா அந்த 2 சோப்போட விலை. ஆனால் நான் சிந்தால் சோப் போட்டு குளிச்சுட்ருப்பேன். அந்த சோப்போட வந்து ஒரு விலை வந்து 40 ரூபாயா 50 ரூபாயா தான். அந்த காசுக்கு வந்து நான் 5 சோப்பு வாங்கிடுவேன். 5 சோப்பு வாங்கினேன்னா நான் வந்து ஒரு சோப்பு வாங்கினாலே கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சுக்குவேன். தினமும் குளித்தாலுமே வந்து 3 வாரம் வரைக்கும் வரும் எனக்கு முழுசாக. சிந்தால் சோப்பெலாம் வாங்கி போட்டு குளிச்சோன்னா 3 வாரம் வரைக்குமே வரும். அதுவும் ஒன்றும் நல்ல சோப்பெலாம் இல்லை, அதுவும் இந்த மாதிரி தான். ஆரம்பத்தில் வந்து ஏதாவது எல்லோரும் ஏதாவது ஒரு சோப் போட்டு குளிப்போம்ல, அது மாதிரி நானும் அந்த சோப் போட்டு குளிக்கிறேன், அவ்வளோதான். அது கொண்டு அதுக்காக அதை ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அதுவும் ஒரு மட்டமான சோப்பு தான். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தா விலை வந்து இது அநியாயம்தான், ரேட்டு அநியாயம்தான். இல்லை என்ன கலக்கிறாங்கன்னு தெரில. நாட் ரெசிஸ்டன்ட் அண்ட் அனிமல்ஸ். நீங்களும் இந்த மாதிரி சோப்பை வாங்கி போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ஆகியிருக்கா, இல்லை நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மற்றும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சோப்பை பற்றி பார்க்க எனக்கு வெறி ஆகுது. எல்லோரும் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும். அதை உங்களை நம்பி மக்கள் வாங்கி எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க அப்படின்ற நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன தெரியுங்களா நீங்கள் என்ன நினச்ச தெரியுமா அதை ப்ரொமோஷன் பண்ணுறீங்க? நான் காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன், வாங்கி யூஸ் பண்ணாதது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன தான் நம்ம அப்படி சொல்லிட்டு போனாலும் இதை வாங்கி ஒரு டைமாக யூஸ் பண்ணி பார்ப்பாங்க இந்த முட்டா பயலுக அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன் பண்ணுற ஆள் எல்லாமே அப்படி தான். தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரொமோஷனே பண்ணாதீங்க, யாருமே பண்ணாதீங்க. இந்த நிறுவனம் வந்து பணம் கொடுத்து ஆடு மாதிரி ஒரு ஆடு எப்படி இந்த பழைய முன்னெல்லாம் டிவியில் ஆடு வருதோ அது மாதிரி பண்ணிட்டு போகட்டும். ஒரு ஆளையோ இல்லை ஒரு குரூப்போ சார்ந்து அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகட்டும். அப்படி பண்ணால் கூட அந்த ஒரு விளம்பரம் தான் வரும். அதை ஒன்றும் நமக்கு வந்து மக்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இதை வந்து ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட கொடுத்து 1000 பேர்த்துக்கிட்ட ஒரு 10,000 50,000 கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் இதை ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் இந்த சோப்போட விளம்பரம் இதுதான் தெரியும். அப்போ வந்து என்ன நினச்சிக்குவாங்க, அப்போ இது வந்து நல்ல சோப்பு போல் இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி நம்ம காசை போட்டு கறியாக்கிறதா உண்டு. அந்த காலத்தில் என்ன சோப்பா என்ன ஒன்றுமே கிடையாது. இந்த கரையான் புத்து இருக்கும், அந்த கரையான் புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள் பாட்டி வந்து அந்த கரையான் புத்து மண்ணை போட்டு தான் தலைக்கு போட்டு குளிப்பாங்க. அப்புறம் வந்து சீவக்காய் வந்து அதை ரெடி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அரக்கு இந்த பட்டை இட்டையெல்லாம் போட்டு அவங்களே ரெடி பண்ணுவாங்க. சீவக்காய் தூள் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அதில் வந்து குளிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சோப்பே யூஸ் பண்ண கிடையாது. இப்போ பாருங்கள், சோப்பு யூஸ் பண்ணணும், பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும், பல் விளக்கணும். அப்போலாம் வந்து உண்மையிலே வந்து பல் விளக்குறதுனா செங்கல்
செங்கல் அப்படி கல்லில் தரையில் உரசிட்டு அந்த அப்படி மண்ணை இப்படி வச்சு மண்ணை தொட்டு இப்படி விலகிட்டு போயிட்டே இருப்போம். அப்போல்லாம் விலகிட்டு அப்பையும் அப்படி விட்ட ஆளுகள் இருக்காங்க, இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அப்படியும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நோய் வந்துடும் அது வந்துடும்னு ஏன் தெரியுமா? அதெல்லாம் அவங்க அவனுங்களுடைய ப்ராடக்டை இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய பாரம்பரியத்தை அழித்து, நம்மளுடைய என்ன அப்படி இருந்தோமோ அப்போல்லாம் அழித்து, அதாவது இந்த நிலைமைக்கு கெமிக்கலை யூஸ் பண்ணுற அளவுக்கு, நம்ம உடம்புக்கு சேராத கெமிக்கலை யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் கேட்டால் வச்சுங்களேன், இதான் நாகரீகம், அதெல்லாம் தொற்று நோய் வரும், அது வரும், இது வரும். அப்போல்லாம் என்ன வந்துச்சு? இப்போயும் எதுவும் வராது. நம்ம அப்போ உள்ளதை இப்போயும் கடைபிடிச்சா எதுவுமே வராது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கி போட்டால் ஏதாவது ஒன்று வரும், அப்படி தான் வரும். வேப்பங்குச்சி ஒடிச்சு வளர்க்கலாம், புளியங்குச்சியில் பல்ல வளர்க்கலாம். ஒன்றுங்க தெரியுங்களா? புளியங்குச்சியிலலாம் சூப்பராக பல்ல வளர்க்கலாம் ஒடிச்சு. நான்லாம் இன்னும் எவ்வளோயோ டைம் புளியங்குச்சியில் பல்ல உடச்சி வச்சு விளக்கியிருக்கேன். அதை ஒடிக்க முடியாது, ஆனால் அதான் கஷ்டம். புளிய மரத்துலேருந்து அப்படியே ஒடியாது, வேப்பங்குச்சி மாதிரி ஒடியாது, அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும். இப்படி ஒடிச்சிட்டு இப்படி சுற்றணும், அதை திரைக்கு பிடிச்சி எடுத்தால் தான் வரும் புளியங்குச்சி மட்டும் வரும். ஏன்னா புளியங்குச்சி அரசு ஒடியாது, வளையுமோ ஒடியாது. அதில் நான் நிறையா நாள் இவ்வளோ நாள் பல் விளக்கியிருக்கேன். இப்போயுமே நான் ஊரில் போனால் வேப்பங்குச்சி ஒடிச்சு தான் பல் விளக்குறேன். அதெல்லாம் இதெல்லாம் ஓகே. சிட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சிட்டியில் இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நல்ல செங்கல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. செங்கல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை உரசி விளக்குங்க. அதுவே ஒரு நல்லது தான். அதனால் செங்கல்ல உரசியும் நிறையா நாள் பல் விளக்கிருக்கு. சின்ன பிள்ளையிலாம் செங்கல்ல பல் வஞ்ச கரையா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் அப்படி விட்டு போட்டு தேய்ச்சி அதை அப்படி தொட்டு எல்லா பாட்டும் நல்லா விளக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கெமிக்கலுமே கிடையாது செங்கல்லாம். இப்போ வர செங்கல்லாம் கெமிக்கல் தான், எதாவது கலந்தாலும் கலந்துருப்பாங்க, சொல்ல முடியாது மண்ணில். அப்போ உள்ள செங்கல்லாம் எதுவும் கலக்கலை. இப்போ தான் பேஸ்ட்டு, அவ்வளோ பேஸ்ட்டு வந்திருக்கே, லட்சக்கணக்கான பேஸ்ட்டு வந்திருக்கே. அதனால் யார் எப்படி வீடியோ போட்டாலும் சரி, நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இவன் அந்த வீடியோ போட்டான், இவன் இந்த வீடியோ போட்டான், இதுக்கு அவன் ப்ரொமோஷன் பண்ணான், எனக்கு தெரிஞ்சவன் இது நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே கெமிக்கல் தான், எல்லா சோப்புமே கெமிக்கல் தான். அதுக்காக நம்ம சோப்பு போட்டு குளிக்காமல் இருக்க மாட்டோம். இருக்க சோப்புகளையும் சிலது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும், ஓரளவுக்கு கம்மியாக, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இதில் கம்மியாக இருக்குது கெமிக்கல், இதை யூஸ் பண்ணால் அவ்வளோக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான சோப்புகளாக இருக்கும். அந்த மாதிரியான அதை வாங்கி போட்டு குளிச்சுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்து கொள்கிறேன். வேறு ஒரு ப்ராடக்ட் இது மாதிரி எவனாவது அதிக ஷேர் பண்ணி மொக்கையாக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக இதே மாதிரி நான் வீடியோ போடுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். நன்றி, வணக்கம், பாய். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரி ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணேன், அது மொக்கையாக இருக்குது, அதை பற்றி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு நான் பேசுகிறேன். அந்த மாதிரி வீடியோ இருந்தால் கண்டிப்பாக, அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணது வாய் உளர ஆரம்பிக்குது. அதை நான் வீடியோவில் போடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாய்.